வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, காமதேவனை கொண்டு எப்படி ஒரு பெண்ணை மோகனம் செய்வதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இது யார் பண்ணலாம் அப்படின்னா, கணவன் மனைவி பண்ணலாம். ஒரு காதலி விட்டுட்டு போயிட்டா, ஒரு கணவன் விட்டுட்டு போயிட்டான், ஒரு காதலன் விட்டுட்டு போயிட்டான், அவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் நட்பு ரீதியாக யாருக்கும் பண்ணாதீங்க. உறவுகளை பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும். உங்க ஒரு காதலி விட்டுட்டு போயிட்டேன்னா தாராளமாக பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக வேலை செய்யும்ப்பா. இது காமதேவனோட மந்திரம். அவங்களுக்குள்ளே நம்மளைய பற்றி ஒரு செக்ஸுவல் தாட்டை நமக்குள்ளே அவங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? நம்ம இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம மேலே மோகம் கொள்ளுவாங்க. அதிக அளவு கடலளவு நல்ல மோகம் கொள்ளுவாங்க. சரிங்களா? இது காமதேவன் மந்திரம். நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை. இதை நீங்கள் எப்போ சொல்லணும்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்கப்பா. பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாகவே சொல்லுங்கள். சரிங்களா? காலைல சில பேர் குளிக்க மாட்டீங்க. நைட்டே கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கோங்க. ஏன்னா மனசு சுத்தமாக இருந்தால் போதும். மந்திரம் சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க. கீழே பட்டு வஸ்திரம் விரிச்சுக்கோங்க. வெறும் தரையில் சொல்லக்கூடாது. எந்த ஒரு மந்திரமும் சரி, வெறும் இதில் நம்ம எப்போதுமே சொல்லக்கூடாது. எந்த துணியாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு பட்டு துணியை விரிச்சுக்கோங்க. வசியத்துக்கு பட்டு நல்ல ஒரு சக்தி கொடுக்கும். சரிங்களா? தாமிரமணி மாலை ஜபத்துக்கு பயன்படுத்துங்க. எந்த பொண்ணை நீங்கள் வசியம் பண்ணுறீங்களோ அந்த பெண்ணை உங்கள் நெற்றி பொட்டில் நிறுத்துங்க. உங்கள் மனக்கண்ணில் நிறுத்தி தெளிவாக இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா துல்லியமாக வேலை செய்யும்ப்பா. கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் அடிக்கலாம். ரொம்ப நம்ம மேலே ஒரு செக்ஸுவல் தாட் அவங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இந்த முறையை நாங்கள் நிறையா பேத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, நிறையா பேர் மாந்திரீகம் படிக்க மாட்டீங்க. யாருக்கும் சில பேர்த்துக்கு தெரியாது. சரி, இது சாமானியர் மக்கள் பண்ணலாம் இந்த பிரயோகம். இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியாதவங்க, காலைல என்னால் எந்திரிக்க முடியல சாமி அப்புடின்னா ஈவினிங் அந்தி சந்தி வேலையில் சொல்லுங்கப்பா. சூரியன் மறைஞ்ச ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளார இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்லும்போது அசைவம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடல் ரொம்ப ஒரு சுத்தமாக இருக்கணும். ஒரு முருகன் கோயிலுக்கு மாலை போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கணும். சரிங்களா? கறிகிரி எதுவும் நீங்கள் அசைவம் எதுவும் தொற்றக்கூடாதுப்பா. பின்விளைவுகள் கொடுக்கும். ஒரு தாந்திரிக முறையை சொல்கிறேன். இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக பலன் தரணும் அப்படின்னா, மந்திரம் சொல்லி முடித்த உடனே ஒரு கை நிறையா ஒரு பச்சை அரிசி, ஒரு சர்க்கரை, சரிங்களா? இதை கொஞ்சம் கலந்து இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டை சுற்றி வர எறும்புக்கோ இல்லாட்டி கோயிலில் இருக்க எறும்புக்கோ குளத்துல மீன்களுக்கோ நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மந்திரம் சொல்லிவிட்டு இதையும் ஒரு தாந்திரிக வழிமுறையை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப குயிக்காக வேலை நடக்கும். ஒரு 48 நாளில் முடிகிறது ஒரு 21 நாள்லேயே முடிஞ்சிடும். ஒரு 11 நாள்லேயே முடிஞ்சிடும். அது உங்களையோட உங்கள் உடம்பில் இருக்க அந்த சக்தியை பொறுத்து, உயிரணுக்கள் சக்தியை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? நாங்கள்லாம் பண்ணால் 3 நாளில் முடிச்சிருவோம். ஆனால் நீங்கள் சாதாரண மக்கள் பண்ணும்போது உங்களோட எனர்ஜிங்கிறது கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? அதனால தான் ஒரு முருகனுக்கு மாலை போட்டால் எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்குன்னு நாங்கள் சொல்கிறது. சரிங்களா? எல்லாம் வெளிப்படையாகவும் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப துல்லியமாக வேலை செய்யும்ப்பா. அது காமதேவன் மந்திரம். நிறையா பேர் படிக்கிற பசங்க நம்மள்ட்ட பொண்ணை லவ் பண்ணுறோம், பிரிஞ்சு போயிட்டா நிறையா பேர் பண்ணுறாங்க. அவங்களாம் இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம்ப்பா. துல்லியமாக அடிக்கும். சரிப்பா, மீண்டும் அடுத்த காணொளியில் ஒரு நல்ல தொகுப்போடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.